அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். என் பழைய பெயர் வந்து லலிதா. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு அப்புறமா என்னுடைய பெயர் வந்து ஹப்ஸா. நான் வந்து என்னை கவர்ந்த இஸ்லாம் பற்றி ப்ரீவியஸாகவே பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தாவா சென்டர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு முன்னாடி இருந்த வீடு, தெரு பேர், ஊர், பின்கோடு சேர்த்து சொல்லுவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? பழைய வீடு எதனா இருந்திருந்தோன்னா அதை பற்றி சொல்லுவோம். இல்லை அதுக்கும் முன்னாடி எங்கே இருந்துன்னு சொன்னால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம அம்மாவோட கருவறையிலேருந்து வந்தோன்னு சொல்லுவோமா? கருவறைக்கும் முன்னாடி எங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் இருக்காது தெரியுமா? தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் சொல்கிறான், திட்டமாக மனிதன் மீது காலத்தில் ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கு இல்லாத நிலையில் இருக்கவில்லையா? பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரிய துளியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம், அவனை சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒரு அழகான முகவரியை கொடுத்துருக்க அல்லாஹ் தஆலா நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எப்படிலாம் வாழணும், ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத 1400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லிட்டு அதுபடி வாழ்ந்துட்டும் போயிருக்காங்க. பொதுவாக நம்ம இதை பற்றி கேட்கும்போது ஒரு கேள்வி வரும், நம்ம எதுக்கு பிறக்கணும்? பிறந்தால் தானே வந்து பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் உங்களை படைத்ததெல்லாம் மீனுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்கிறான். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கை வந்து இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இவ்வளோ ஒரு மாபெரும் பிரபஞ்சத்தை கொண்டு இருக்கிற இது உலகமும் சரி, அண்ட பிரபஞ்சத்தையும் சரி, சூரியன், சந்திரன், வானம், பூமி இதெல்லாத்தையும் படைச்ச நம்ம படைப்பினங்களை வந்து பார்த்தாலே நம்மளுக்கு புரிய வரும். ஒரு நட்சத்திரத்தை நம்ம பார்க்கும்போதே வந்து அது சின்னதாக தெரியும். ஆனால் அந்த நட்சத்திரம் வந்து சூரியனை விட பல மடங்கு வந்து பெருசாக இருக்கிற நட்சத்திரங்களும் இருக்குது. அது நமக்கு தொலைவிலேருந்து பார்க்கறதுனால சின்னதாக தெரியுது. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அண்டம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த படைப்பை வந்து நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து வீணுக்காக படைக்கலை அப்படிங்கிற ஒரு பதில் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த உலக வாழ்க்கைங்கிறதே ஒரு பரீட்சை தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வரும். ஏன்னா வந்து இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்க இந்த காலகட்டம் வந்து எப்படின்னா மறுமை நாளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நாள் வந்து 1000 நாட்களுக்கு மேலே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அற்ப உலக வாழ்க்கைங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம்ல, அதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அல்லாஹ் தஆலா கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நான் ஒன்று மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பூமிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சைத்தானுடைய வழிகேடுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறிடுறோம். அப்படி இருக்கும்போது அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் வந்து அல்லாஹ் தஆலா வந்து தூதர்களையும் வேதங்களையும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிற மனுஷன் வந்து கண்டிப்பாக இரையச்சம் அப்படிங்கிற பொறுப்புணர்வும் நல்ல ஒழுக்கமும் மன நிம்மதி, உறவுகளை எப்படி பேணணும் அப்படிங்கிறதும், மனித சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மனித உரிமைகளை எப்படிலாம் மதிக்கணும் அப்படிங்கிறதையும், சோதனையிலே நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும், தன்னம்பிக்கை அப்படிங்கிறதையும் பாதுகாப்பான ஒரு உணர்வையும் கொண்ட ஒரு உள்ளமாக மாற்றி கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்மீன் வந்து கண்டிப்பாக 6 விஷயத்தில் வந்து நம்பிக்கை கொண்டிருக்கணும். அப்படிங்கிறது என்னன்னா, குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். அது மட்டும் இல்லாமல் மலக்குமார்கள், அதாவது வானவர்கள், இங்கிலீஷில் வந்து ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்பணும். அவங்க தான் வந்து நம்மளோட நன்மை தீமைகளை வந்து எழுதிட்டுருக்காங்க. அவங்க மூலியமாக தான் வந்து அல்லாஹ் கிட்டேருந்து வேதங்கள் வந்து இறக்கப்படுது தூதர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பணும். தூதர்கள் வந்து
வேதங்களோட உதவியை வச்சுக்கிட்டு மறுமை நாளுங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆதாம் அலைவசல்லம் வந்து காலகட்டத்திலேருந்து இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. மறுமை நாள்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தூதர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் சொர்க்கம் நரகம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கோம். ஒரு பரீட்சைக்காக தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறதுக்காக தான் வந்து தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்கன்றதை நம்பிக்கை கொண்டிருக்கணும். இது எல்லாமே விதிங்கிற ஒரு விஷயத்தோட அடிப்படையில் தான் வந்து இப்போது ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதே நம்ம நம்பணும். ஏன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அல்லாஹ் வந்து ஆல்ரெடி தீர்மானிச்சதை தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நடத்தி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 6 விஷயங்களை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மீன் கண்டிப்பாக நம்பிக்கை கொண்டானா ஒரு முக்மீனாக தான் இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு 5 விஷயம் வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை எனவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதர் எனவும் சாட்சி கூறுபவர்களாகவும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாகவும் ஜகாத் என்னும் ஏழை வரியை கொடுப்பவர்களாகவும் நோன்பு நோற்று இறையச்சத்தை வளர்க்கக்கூடியவர்களாகவும் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜு செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும். இது அவங்களுக்கு வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம இந்த உலகத்தில் படைக்கிற எந்த ஒரு விஷயமும் வீணுக்காக படைக்கலன்னு சொல்லியிருக்கிற அல்லா தாலா நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்க விஷயமும் கண்டிப்பாக வந்து வீணுக்காக இருக்காது. எந்த ஒரு காரியம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டான். நம்ம வந்து இஸ்லாம் அப்படின்னா என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் வந்து அமைதியை நிலைநிறுத்துறதுக்காக மட்டும்தான் இஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீம் அப்படின்றவன் யார் அப்படின்னா அல்லாஹ் ஒருவனேன்றதை நம்பிக்கை கொண்டு அவன் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டு அவனுக்கு கீழ்ப்படுகிறவன் மட்டும்தான் முஸ்லீம் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு முஸ்லீமாக இல்லைன்னா கூட நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உடம்புல இருக்க உடல் உறுப்புகள்லாம் வந்து நம்மளை கேட்காமலே அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அது யாருடைய கட்டளையை வச்சு அது வேலை செய்து யோசித்து பார்க்கணும். இதுலேருந்து நம்ம பிரித்து யோசித்து பார்க்கலாம். இந்த உலகத்துக்குள்ளே வந்து ஷைத்தானோட வழிகேட்டினால்தான் நம்ம கல்பு வந்து தவறான வழியை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் புழு பூச்சி இது எல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டு தான் நடந்துட்டுருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்கூல் ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதுலேருந்து ஒரு நல்ல அவுட்புட் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருப்பாங்க. அதுபடி ப்ராப்பராக நடந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான இன்ஸ்டியூஷனாக இருக்கும், ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஃபேக்ட்ரி ஸ்கூல் இந்த மாதிரி உலக வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதுக்கே வந்து ஒரு டோன்ட்ஸ்ன்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவைப்படுது அப்படின்னும் போது நம்மளை படைச்ச இந்த அண்ட பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னும் போது இப்போ பல கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எவ்வளவு வேற்று கருத்துக்கள் வரும், எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வரும், இதனால் சண்டை சச்சரவுகள் எவ்வளோ வருது. ஸோ இது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அல்லாஹ் வந்து நிறையா கட்டளைகளை விதிச்சிருக்கான். அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து பிரச்சனை சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் உலகம் வந்து ஒரு அமைதியை நோக்கி போகிற ஒரு பயணமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து கடமையாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்காக நீ சஜ்தா செய்யி, எனக்காக நீ இது பண்ணி, என்னை மட்டும்தான் நீ வணங்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினச்சது கிடையாது. ஏன்னா வந்து இஸ்லாமுங்கிறது ஒரு எளிமையான ஒரு மார்க்கம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அவனுக்காக கேட்குறானா? இல்லை. சாதாரணமாக பாருங்கள், தொழுகை எடுத்துப்போம். தொழுகையில் செய்கிற ஒரு சஜ்தாவே எப்படிப்பட்டது தெரியுமா? வானம் பூமி வானத்தில் வந்து மேகங்கள் 2 மேகங்கள் உரசும் போது அதில் எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி மின்னல் வந்து வருதோ அது வந்து வானத்தில் இருக்க வேண்டியதானே. ஆனால் பூமியை நோக்கி ஏன் ஓடி வருது? ஏன்னா நம்ம பூமியை சுற்றி பூமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ்ன்னு சொல்கிறது ஒன்று பறந்து விரிஞ்சு கிடக்கு. அல்லாஹ் வந்து இந்த பூமியில் படைச்ச எந்த ஒரு விஷயமும் வந்து 2 படைச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் நோக்கி ஓடி வருது. இப்போ நார்மலாக வந்து ஒரு கரண்ட் பாக்ஸில் வந்து கை வச்சோன்னா ஷாக் அடிக்குது. ஏன்? நம்ம உடம்பு மூலியமாக அந்த கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகி பூமியை நோக்கி ஓடுது. ஏன்னா பூமியில் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒன்று நோக்கி ஓடிட்டுருக்கு, 2 படைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது நம்ம உடம்புல வந்து நம்மளை கேட்காமலே மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்குல்ல நிறையா உடல் உறுப்புகள். ஸோ அதுக்கு வந்து ரெஸ்ட்டே இருக்காது.
அது உள்ளே அது ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது மூலயமா வந்து வர ஸ்ட்ரெஸ்ஸு, டயர்ட்னஸ், இது நம்ம ரத்தத்தில் இருக்கிற மாலிகுல்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா வந்து உராயும் போது அதுலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்ற பேரில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மெஷின் ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் நினச்சி நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறனால தான் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க யாராவது எதனா வாய் கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி இதனால தான் வந்து சொசைட்டியில் வந்து சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னா நீ சஜ்ஜிதா செய். உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, நீ எதனா நினச்சி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கியா, சஜ்ஜிதா செய் அப்படின்னும் போது நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சஜ்ஜிதா செய்யும்போது அந்த 7 பார்ட்ஸ் ஒன்றா அந்த பூமியில் படும்போது அந்த எலக்ட்ரான்ஸும் பூமியில் இருக்க அந்த பாசிட்டிவ் அயான்ஸும் வந்து சேர்ந்து நியூட்ரல் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை நம்ம செய்யும்போது ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னும் போது ஒரு நாளைக்கு 5 வேளை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு எவ்வளோ அமைதியாக இருக்கும், நம்ம யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு தனி மனுஷன் வந்து இதை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னும் போது அவங்க குடும்பம் வந்து மன அமைதியோடு இருக்கும். குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா சொசைட்டி நல்லாயிருக்கும், சொசைட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியே நல்லாயிருக்கும், கண்ட்ரி நல்லா இருந்துச்சுன்னா அந்த உலகமே நல்லாயிருக்கும். ஸோ இஸ்லாம் வந்து இதை மட்டும்தான் சொல்லுது, உலகத்தை வந்து மன அமைதியோடு இருக்கணும், உலகத்தில் ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இஸ்லாம் சொல்ல வருது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை வந்து தவறான முறையில் சொல்லிகிட்ருக்கு. டெரரிசம், எல்லாரையும் கொலை பண்ணிகிட்ருக்காங்க, அப்படி இப்படி சொல்லிகிட்ருக்கு. இல்லை, ஒரு உயிரை வந்து கொலை பண்ணக்கூடாதுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தவறான ஒரு எண்ணங்களை வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது. ஸோ இதை வந்து குரான் வசனம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு குரான் வசனம் என்னென்னா, ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைத்தது என்னை வணங்கிடவே அன்றி வேறு எதற்காகவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவனை வணங்கணும், அவ்வளோதான். அவன் வந்து கட்டாயப்படுத்த மாட்டான். அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அப்படிப்பட்டவன் வந்து நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்க எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளோட நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்றது புரிஞ்சு ஒரு முக்மீன் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரானில் வந்து சிறிதளவு கூட இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கான ஒரு இது அழகாக கொடுத்துருக்கான், தொகுத்து கொடுத்துருக்கான். இறை தூதர்கள் மூலயமா குரான்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். அந்த குரானை படித்தாலே நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். குரானில் வந்து அவ்வளோ விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. குரானில் வந்து சிறிதளவு கூட தன் உள்ளத்தில் பதிய வைக்காதிருப்பவன் பாழடைந்த வீடு போல் ஆவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது படித்தா மட்டும்தான் நமக்கு என்ன உண்மைன்னு தெரிய வரும். ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத வந்து குரானில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணுன்றது குரானில் சொல்லியிருக்கு. ஸோ அதை படித்து நம்ம அதை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம மனசு வந்து பழஞ்ச வீடு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரர் பேசினார். கரெக்டாக வந்து நோன்பு டைமில் தான் அந்த 1 மந்த்து தான் படிப்பாங்க, மற்ற டைம்லாம் படிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அதுதான் உண்மை. ஏன் அந்த டைமில் மட்டும் ஓதுறாங்க? குரானுங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்து இறக்க வரைக்கும் இருக்க விஷயம் வந்து எப்படி ஃபாலோ பண்ண சொல்கிறதுக்காக தான் இருக்குது. அந்த 1 மந்த்து மட்டும் அதை படித்து அதை ஃபாலோ பண்ணுறதுல என்ன ஒரு யூஸ் இருக்குது? நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாமே என்ன தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு மொமெண்ட்லேருந்து நம்ம வந்து குரானை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அது ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணக்கூடாது. அதோட தமிழ் அர்த்தம் குரான் ஓதணும் அப்படின்னா சிலர் வந்து அரபியை மட்டும்தான் ஓதுவாங்க, ஆனால் அதோட மீனிங் வந்து அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதைப்படி வாழணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சார் இப்போ வந்து உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள், நிச்சயமாக ஷைத்தான் அல்பஹரா அத்தியாயம் ஓதப்படும் வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன் அல்பஹரா மட்டும்தான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா இருக்கா? அத்தியாயங்கள் 30 அத்தியாயங்கள் இருக்குது. அதெல்லாத்தையும் ஓத வேண்டாமா, வெறும் அல்பக்கரா மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த குரானே வந்து அல்பக்கரா அப்படிங்கிற அத்தியாயம் வந்து எல்லா கருத்துக்களும் அதில் வச்சுருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர மற்றதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, நீங்கள் குரானை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணணும், குரான் ரீட் பண்ணி அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வருது. ஏன்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறது தரக்கூடியது இஸ்லாம் மட்டும்தான். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இஸ்லாம்ங்கிறது ஒரு பழைய ரிலீஜியன், அதில் வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் தான் சொல்லிக்கிட்டு அதையே வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, புதுசாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க டெக்னாலஜி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குரான் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி தெரியுமா, கடலில் கொண்டு போய் நம்ம விரலை விட்டு நம்ம கையில் ஒட்டும் பார்த்தீங்களா ஒரு துளி தண்ணீர், அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ வரைக்கும் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அவ்வளோ விஷயம் வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. குரான் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுற ஒரு புத்தகம். அது வந்து ஒரு அழகான விஷயம். தயவு செஞ்சு அதை படிங்க, தமிழ் அர்த்தத்தோடு புரிஞ்சு படித்து அதை வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து
இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது, ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான். அப்படி இருக்கும்போது சைத்தானோட வழிகேட்டில் இருந்து தப்பிச்சு எப்படியாவது வந்து மறுமைன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். என்றைக்குமே இணை வைக்கக்கூடியவங்களாக நம்ம மாறிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வாழணும். கண்டிப்பாக வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தை வந்து வழிகேட்டில் போகலாம். ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஒரு டைம் வச்சுருப்பான்ல, அவனை கண்டிப்பாக நேர்வழிப்படுத்துவான். அப்படி இருக்கும்போது யாருன்னா ஒருத்தவங்க உங்களுக்காக வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு தாவா பண்ணுறாங்கன்னா அதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு அது என்ன ஏதுன்னு தேடுங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு தேடும் போது மட்டும்தான் நமக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகம் அப்படிங்கிறது அழிகிற உலகமே தவிர நிலைத்திருக்கும் வீடல்ல, கடந்து செல்லும் வாகனமே தவிர இன்பம் தூய்க்கும் இல்லம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மரணன்ற ஒரு விஷயத்துக்கு பயந்து நம்ம வாழணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. எல்லாருக்கும் அல்லாஹ் வந்து ஹிதாயத்து தரணும் அப்படிங்கிற துவா செய்யுங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.